ஹாய் ஹலோ நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ கூட சேர்ந்து இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கின எல்லாரும் எதிர்பார்த்த அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்றதுனால எஸ்பி வேலுமணி தலைமையில மறுபடியும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதிமுகலேயே ஐக்கியமாயிருந்தாலும் கூட தாவேகாக்கு போறதா இல்ல அதிமுக தொடர்றதா அப்படின்ற உச்சகட்ட குழப்பத்துல இருக்காரா விராலிமலை தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆன சி விஜயபாஸ்கர். ஸோ அதிமுகவினுடைய முகங்கள்ல ரொம்பவுமே முக்கியமான முகம் விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். முன்னணி பல அதிமுகவினருமே பார்த்தோம் அப்படின்னா தாவேகால ஜாயின் பண்ணி பூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் அவர்கள், சத்யபாமா, அந்த மாதிரி பலருமே பவர்ஃபுல்லான பதவிகள்ல இருக்கிறதுனால சி விஜயபாஸ்கரும் அந்த மாதிரி ஒரு வெயிட்டான பதவியை எதிர்பார்க்கிறதாகவும் அது கிடைச்சா எப்ப வேணாலும் அவர் தாவேகால இணைவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்குது சி விஜயபாஸ்கரை பத்தி, சி விஜயபாஸ்கர் தாவேகாக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா 2001 தான் விஜயபாஸ்கர் முதல் முறையா எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து புதுசா உருவாக்கப்பட்ட விராலிமலை தொகுதி இருக்கு இல்லையா, அங்க நின்று 4 டைம் கன்சிஸ்டன்டா ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இபிஎஸ் அகைன்ஸ்டா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க எல்லாரும் வந்துட்டு கூட்டா போர்க்கொடி வந்துட்டு தூக்குறாங்க. அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொறடாவுடைய உத்தரவையும் மீறி தாவேகாக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி அமைச்சர் பதவி இல்லை அப்படின்னு சொன்னதுமே எஸ்பி வேலுமணி உடனே வந்துட்டு பார்த்தோம்னா எங்களுக்குள்ள இருந்தது கருத்து வேறுபாடு தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அதிமுகலேயே மறுபடியும் ஐக்கியமாயிட்டாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் அதிமுக தலைவரான இபிஎஸ் இன்னும் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டா சிவி சண்முகம் வந்துட்டு தாவேகால தான் இணைய போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு உறுதிப்படுத்தி இருந்தாலும் கூட சி விஜயபாஸ்கர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமா எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று வந்துட்டு தாவேகாவுடைய அமைச்சரான பர்வேஷ் இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்து விராலிமலை முருகன் கோயில்ல தேர வடம் பிடிச்சு இழுத்ததன் மூலியமா தாவேகால தன்னை இணைச்சிக்க தயாராயிட்டாரு விஜயபாஸ்கர் அப்படின்ற செய்தியும் வட்டமிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க தாவேகாலை அப்படின்றத அடிச்சிருந்தாலும் கூட விராலிமலை தொகுதியில கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். விராலிமலையை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் அங்க நேரா விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, நேரா போய் பங்கெடுத்துக்கிறது, அதுலயும் குறிப்பா கல்யாணம் மாதிரியான விசேஷங்கள்ல முகூர்த்த நாள்கள்ல 40ல இருந்து 60 கல்யாணம் வரைக்கும் கூட காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் வந்துட்டு கன்சிஸ்டன்டா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எப்படி சொல்றது, கீழ்த்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள், கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் ஈஸியா போயிட்டு அணுகக்கூடிய ஒரு ஆளா விஜயபாஸ்கர் தன்னை நிலை நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா அந்த தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் நின்னாலுமே அந்த பிரச்சனைய உடனடியா முடிச்சு தரதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் முடுக்கி விடக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் அதிமுக தலைமை மேல வந்துட்டு பார்த்தோம்னா ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடத்தினால இன்னைக்கு விலகி நிற்கிறாரு. அட் த சேம் டைம்ல திமுக சைட் பார்த்தோம்னா புதுக்கோட்டையில ரகுபதி மையநாதன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அமைச்சர்களுடைய தொகுதியா இருந்ததுல இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுக சைட்ல விஜயபாஸ்கர் மட்டும்தான் இருந்திருந்தாரு. ஸோ தாவேகாக்கு போனாலும் அந்த இடத்துல விஜயபாஸ்கர் அவர்களை தாண்டி அரசியல் செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனாலதான் விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கேட்டு தீவிரமான ஆலோசனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரா. ஸோ பிரஸ் மீட்ல கூட வந்துட்டு பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு என் தொகுதி மக்கள் தான் முக்கியம், ஏன்னா அவங்க தான் வந்துட்டு என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நகர செயலை அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா வட்ட செயலாளர்கள் ஆரம்பிச்சு இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்றாங்க. அவங்க கருத்துக்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அவங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்களோ, அவங்க நினைக்கிறாங்களோ
அதை தான் நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கமா கொடுத்திருக்கிறது அதிமுக தலைமையை அவரு பெருசா எடுத்துக்கல அப்படின்றத வெளிக்காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரிதான் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு அவர் தொகுதிக்கு உட்பட்ட அவர் பகுதிக்கு உட்பட்ட ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி அப்புறம் தாவேக்கால என்ட்ரி கொடுத்தாரு. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில நின்னாரு. இன்னைக்கு அமைச்சரும் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல விஜயபாஸ்கரும் அதே ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. திமுக வந்துட்டு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கான். ஏன்னா திமுக இப்ப சுச்சுவேஷன் வந்துட்டு கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் இழந்துட்டு தனியா நிக்கிறதுனால கட்சியை வலுப்படுத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. தாவேக்கால வந்துட்டு எப்படி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அவரு அதுக்கப்புறமா சத்யபாமா அந்த மாதிரி பலர் வரிசை கட்டி நிற்கிறாங்களோ அந்த அளவுக்கு துளியும் குறைச்சல் இல்லாம இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா KKSSR, சேகர் பாபு, அதை தாண்டி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு பல அதிமுக தலைகள் அங்கேயும் இருக்காங்க. சோ இப்ப 2 பேர்கிட்டையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர் பதவியும் எலெக்ஷன்ல சீட்டுன்னு கேட்டு டீல் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கா. தாவேகா சைடுல இருந்து ஒரே ஒரு தயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம ஏன் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி தரமாட்டோம்னு சொன்னோம், மக்கள் மத்தியில வந்துட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தணும், அவங்க எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள், அவங்க மேல ஊழல் வழக்கு இருந்துச்சு, அதுலயும் விஜயபாஸ்கர் அவங்க மேல புஷ்கா ஊழல் எல்லாம் வந்துட்டு இருக்கு, இப்படி வந்துட்டு நம்ம கட்சிக்குள்ள சேர்த்து மறுபடியும் அவங்களுக்கு MLA பதவி கொடுத்து அமைச்சர் ஆக்கணும்னா தூய சக்தி அப்படின்னு சொல்லி முன்னெடுத்த அரசியல் மேல மக்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால இதுவரைக்கும் விஜயபாஸ்கரை கட்சியில சேர்க்கறதுக்கான பாசிட்டிவான சிக்னல் வரல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திமுக தரப்புல இருந்து படு பயங்கரமான பாசிட்டிவ் சிக்னல்ஸ் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் மாதிரியே விஜயபாஸ்கர் அவர்களும் திமுகவுடைய அழைப்பை பெருசா ஏத்துக்கிடாம தாவேக்கால எப்ப பாசிட்டிவ் சிக்னல் வரும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும், மாவட்ட செயலாளர் பதவி பிளஸ் எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கான சீட்டு தர்ற அப்படின்றதுக்கு ஓகேன்னு சொன்னா எந்த நிமிஷத்துல வேணாலும் தாவேக்கால விஜயபாஸ்கர் இணைவாரு அப்படின்ற பேச்சும் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. சோ விஜயபாஸ்கருடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க விஜயபாஸ்கர் அவருடைய இந்த முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.